ராதே கிருஷ்ணா. இன்றைய பாசுரம் 13வது பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாம் அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து யாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரே கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப இதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமஹ. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். சிறப்பு மிகுந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவை பாசுரங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறோம் விளக்கங்களாக. இன்றைய நாளிலே 13வது பாசுரமாக புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை என்று பேசுகிறாள் ஆண்டாள். அதனுடைய தத்துவமாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், பகாசுரன் என்ற அரக்கனை கண்ணனம்பெருமான் எப்படி கிழித்தறிந்தானோ அந்த மேன்மையை சுட்டி பாடுகிறாள் ஆண்டாள். ஒரு பறவை வடிவத்திலே, ஒரு கொக்கு வடிவத்திலே வந்த அந்த பகாசுரனை அற்புதமாக நரசிம்ம பெருமான் எப்படி ஹிரண்யனை வதைத்தானோ அவ்வாறு கிழித்தறிந்தான். அப்படிப்பட்ட அந்த பகாசுரனை வீழ்த்திய அந்த எம்பெருமானை, இன்னும் சொல்லப்போனால் பிறர் மனை நோக்கிய ராவணனை வீழ்த்தி அற்புதமான ஒரு மனித தர்மத்தை நிலைநிறுத்திய ராமனை, அந்த ஸ்ரீயப்பதியான பகவானை கொண்டாடுவதற்காக பாவை நோன்பு இருந்து கொண்டு எல்லோரும் தோழியான உன் இல்லத்திற்கு வந்துவிட்டோம். இந்த சமயத்திலே கீழ்வானத்திலே வெள்ளி முளைக்கிறது, வியாழம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மறைகிறது. அற்புதமாக நேயர்களே, இந்த விஷயத்தை விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய, குறிப்பாக சிறப்பாக சொல்லும் பொழுது, வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரமானது எழுந்து வியாழனுடைய நட்சத்திரம் மறைவதாக அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆண்டாள் தன்னுடைய காலத்திலேயே ஞானக்கண்ணால் அருளி செய்து இந்த பாட்டிலே கொண்டு வந்திருக்கிறாள் என்பது எத்துணை ஆச்சரியமான ஒரு விஷயம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேளையிலே எல்லோரும் உன்னுடைய இல்லத்திலே கூடி நிற்கிறோம். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உறங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த பேருறக்கம் தேவைதானா? உறக்கத்தை ஆண்டாள் எப்படி சொல்லுகிறாள்? திருட்டு என்று பேசுகிறாள். உறக்கம் திருட்டா என்றால், உறக்கம் எந்த அளவுக்கு நம்மை மாற்றுகிறது என்றால், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஞானத்தை இந்த விஷயமானது திருடி சென்று விடுகிறது. உறக்கம் என்ற திருட்டு திருடி சென்று விடுகிறது. பகவானை அடைவதற்கான அந்த மார்க்கம் திருடப்படுவதால் நாம் இன்னும் அஞ்ஞானத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் எப்படி சென்று பகவானை அடைய முடியும்? எனவே தோழியே, நீ இந்த நல்ல நேரத்திலே பாவை நோன்பு இருப்பதற்காக விரதங்கள் செய்து கொண்டு எங்களோடு நீயும் இருக்கிறாய். அப்பொழுது நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம். எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? எங்களோடு எழுந்து வந்து இந்த பாவை நோன்பை ஆச்சரியமாக கடைபிடிக்க வேண்டும். எனவே நீ உடனடியாக வர வேண்டும். மாதவனை, மதுசூதனனை, கண்ணனை பாட வேண்டும். அதன் மூலமாக எல்லோருக்குமான அனுகிரகத்தை அவன் செய்வான் என்று பேசுகிறாளாம் ஆண்டாள். எனவே அந்த புள்ளின் வாய் கீண்ட அந்த பொல்லா அரக்கனை எப்படி பகவான் கிழித்தறிந்தானோ அதுபோலே அவனுடைய புகழை, அவனுடைய சிறப்புகளை நாம் இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே பாட பாட நம் மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களும் அகன்றுவிடும் என்பது உண்மைதானே. எனவே ஆண்டாள் பாசுரத்தின் வழி நடந்து அரங்கனின் பதம் பணிவோமாக. ஓம் நமோ வெங்கடேசாய.